யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்களா, வியூஸே போகலையா? அப்போ நான் சொல்கிற இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, க்ரியேட் என்கேஜிங் கண்டென்ட். நீங்கள் போடுற வீடியோ பார்வையாளர் இருக்கிற வகையிலும் நல்ல தகவலாகவும் மற்றும் ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற வகையிலும் இருக்கணும். ஸ்டெப் நம்பர் 2, ஆப்டிமைஸ் யுவர் கண்டென்ட் ஃபார் மொபைல். உங்கள் வீடியோவில் லார்ஜ் ஃபாண்ட், பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் டெக்ஸ்ட் ஹெவியாக உள்ள கண்டென்ட்டு தான். ஸ்டெப் நம்பர் 3, யூஸ் ஹேஷ்டேக். நீங்கள் கொடுக்குற ஹேஷ்டேக் உங்கள் வீடியோ ரிலேட்டடாகவும் ட்ரெண்டாகவும் பாப்புலராகவும் இருக்கிற ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 4, ப்ரொமோட் யுவர் ஷார்ட்ஸ். நீங்கள் போடுற ஷார்ட்ஸை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்ற சோஷியல் மீடியாவில் போய் ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா கொஞ்சம் வியூஸ் உங்களுக்கு வரும். ஸ்டெப் நம்பர் 5, நீங்கள் வீடியோவை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க. வியூஸ் கம்மியாக சொல்லி வீடியோ போட்டதை நிறுத்தாதீங்க. தொடர்ந்து ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 3 வீடியோ இல்லை 1 வீடியோ தொடர்ந்து ரெகுலராக போட்டுகிட்டே இருங்க. நம்பர் 6, என்கேஜ் வித் யுவர் ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸ் கூட நீங்கள் தொடர்புலேயே இருக்கணும். கமெண்ட்ஸ் போடுறதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு அவங்களுக்கு என்கேஜாகவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வியூஸ் அவங்களுக்கு நிறையவே போகும். டிப்ஸாஸ் அதிக வியூஸ் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறதுக்காக உங்களுக்கு வியூஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் வீடியோ வியூஸ் போடுறது நிறுத்தாமல் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க.